எம்எல்ஏ அலுவலகத்தை முதல்வர் விஜய் திறந்து வைத்து பார்வையிட்டார். அந்த அலுவலகத்தில் உள்ள பொது இ-சேவை மையத்தையும் திறந்து வைத்தார். பெரம்பூரில் இ-சேவை மையத்தை திறந்து வைத்த முதல்வர் விஜய் தொகுதி மக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றார். ரேஷன் கார்டு, பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான மக்கள் சேவை தளம் என்ற பிரத்யேக செயலி தொடங்கப்பட்டுள்ளது. tvkcm.com என்ற இணையதளம் மற்றும் 9498500444 என்ற வாட்ஸ்அப் எண் மூலம் மக்கள் புகார் தெரிவிக்கலாம். சென்னை வியாசர்பாடியில் உள்ள மின்சார பஸ் பணிமனையில் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பஸ்ஸில் ஏறி ஆய்வு செய்த அவர் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த ஏடிஜிபி அருண் போலீஸ் அகாடமி இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி மகேஸ்வரி இயக்குநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அதிவீரிய கொரோனா தொற்று பரவுவதாக எந்தவித ஆதாரமும் இல்லை. பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இனி ரேஷன் கடைகளில் தரமான அரிசி வழங்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்தார். முதியவர்களுக்கு கைரேகை பதிவதில் சிக்கல்கள் உள்ளதால் வரும் காலங்களில் முக அங்கீகார முறை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தில் அமைந்துள்ள இ-சேவை மையத்தில் பல்வேறு சேவைகள் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு முதல்வர் விஜய் சான்றிதழ்களை வழங்கினார். முதல்வர் விஜயின் மூளைச்சலவையால் இனி அரசியலுக்கு தியாகம், லட்சியம், உழைப்பு, கொள்கை தேவையில்லை என்ற நிலை வந்துவிட்டது. ஜென்சி தலைமுறையின் முடிவால் தமிழகத்தின் எதிர்காலம் என்னவாகப் போகிறதோ என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். கோயில் விழாவில் நடக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஆண் கலைஞர் பைஜாமா அல்லது வேட்டி சட்டை அணிந்திருக்க வேண்டும், பெண் கலைஞர் சேலை, தாவணி அல்லது சுடிதார் அணிந்திருக்க வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பங்களுக்கும் தலா 25 லட்சம் இழப்பீடு வழங்குவதாக லாவா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த கடினமான நேரத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருடன் துணை நிற்பதாகவும் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணி சந்தித்து பேசினார். பாமகவின் 38வது ஆண்டு விழாவை ஒட்டி கட்சி பணிகள் குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டினால் தமிழகத்தில் விவசாயமே அழிந்துவிடும். இதற்கு ஒருபோதும் மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். முதல்வர் விஜய் தலைமையில் ஜூலை 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் மற்றும் ஒப்புதல் வழங்குவது குறித்து விவாதிக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசின் 2026-2027 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய 14,300 கோடி ரூபாய்க்கு உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. தமிழக பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக தாவேக பேச்சாளர் லயோலா மணி நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது நில அபகரிப்பு புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2024 லோக்சபா தேர்தலின் போது வாடகைக்கு பெற்ற இடத்தை அபகரிக்க முயற்சி என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. MR விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது தாவேகாவின் குதிரை பேரம் காரணமாகவே நடந்துள்ளது என்று திமுக சார்பில் கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவில் இணைய சொல்லி யாரும் எனக்கு அழுத்தம் தரவில்லை. சொந்த விருப்பத்தின் பேரில் அக்கட்சியில் இணைந்ததாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மீதான லுக் அவுட் நோட்டீஸுக்கு சென்னை ஐகோர்ட் விதித்த தடையை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. தில் இருக்கு, தைரியம் இருந்தா திமுக தலைமை என்று அறிவிக்கட்டும். நான் ராஜினாமா செய்ய தயார் என துரை வைகோ தெரிவித்துள்ளார். மீண்டும் தேர்தலை சந்தித்தால் திமுகவிற்கு 40 போய்விடும் என்றார். தாவேகாவில் உள்ள 56 எம்எல்ஏக்கள் மற்ற கட்சிகளில் இருந்து வந்தவர்கள்தான். தாவேகா எம்எல்ஏக்களின் பெயர்களை முதல்வர் விஜய் சரியாக சொன்னால் அரசியலை விட்டு விலகுகிறேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சவால் விடுத்துள்ளார். தாவேகாவிற்கு கட்டமைப்பே கிடையாது. அதிமுகவில் இருப்பது போல கட்டமைப்பு வர 1000 ஆண்டுகள் ஆகும் என்பதால் அடுத்த கட்சி கட்டமைப்பை ஆட்டையை போடலாம் என்று முதல்வர் விஜய் முயன்று வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார். எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறதோ அப்போது தாவேக ஆட்சி முடிந்துவிடும். அவருக்கு கோபம் வரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார்.
சட்டசபையில் உரையாற்றுவது மிக நாகரிகமானது. ராஜாஜி முதல் காமராஜர், அண்ணாதுரை, எம்ஜிஆர் வரை முதல்வர் விஜய் மாதிரி சட்டசபையில் பேசியது கிடையாது என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ செல்லூர் ராஜு தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பில் போதிய அக்கறை செலுத்தாத தாவேக்கா அரசை கண்டித்து திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வருகிற 18ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க லஞ்சம் வாங்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் அலுவலக பொறுப்பாளர் நந்தகுமாருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் மகேஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பழனி முருகன் கோயில் விடுதிகளின் கட்டணங்களை உயர்த்தி அறைகள் இன்றி அவதியுறும் ஏழை முருக பக்தர்களின் தலையில் பேரிடியை தாவேக்கா அரசு இறக்கியுள்ளது. இந்த அநியாய கட்டண கொள்ளையை பாரதிய ஜனதா வன்மையாக கண்டிக்கிறது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றி அந்த பகுதியை பாதுகாப்பதற்கு வரி வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு முட்டையின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.70 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பள்ளி மாணவனின் காதை பிடித்து திருகிய முன்னாள் அமைச்சர் ஜலீல் மீது குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து காலிங்கராயன் வாய்க்காலின் 15,743 ஏக்கர் பாசன நிலங்களில் உள்ள பயிர்களை காப்பாற்றும் பொருட்டு இன்று முதல் 15 நாட்களுக்கு 648 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சைபர் கிரைம் மோசடி வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் 16 இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் ₹3,35,00,000 மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி சொத்துக்களும் ₹14,50,000 பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. வங்கதேசத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 54 பேர் உயிரிழந்துள்ளனர். பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானை தவிர மற்ற அனைத்து நாடுகளின் கப்பல்களும் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லலாம். அதற்கு 20% வரி செலுத்த வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் தயாரிப்பு மற்றும் கல்வித்துறையின் முக்கிய மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார். மதுரையில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பங்களுக்கு தலா ₹3 லட்சம், பலத்த காயமடைந்த 7 பேருக்கு தலா ₹1 லட்சம், லேசான காயமடைந்த 15 பேருக்கு தலா ₹50,000 வழங்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவு, காலநிலை அறிவியல் பாடங்களை கொண்டுவருவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பெரம்பூர் தொகுதியில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து முதல்வர் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இ-சேவை மைய ஊழியர்களுடன் உரையாடினார். தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதன்முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு சென்ற முதல்வர் விஜய்க்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். சொத்து பிரச்சினையில் சகோதரரை தாக்கிய விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட் அறிவுறுத்தலின்படி அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகினர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் கோடாலியில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அறவழியில் போராடிய பள்ளி மாணவிகள் மீது தாவேக்கா அரசின் காவல்துறை காட்டுமிராண்டித்தனமான தடியடி நடத்தியிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். வருமானத்திற்கு அதிகமாக ₹3 கோடி சொத்து சேர்த்ததாக கூறி கடந்த 2011ஆம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து தற்காலிக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் பல ஆயிரம் கோடியை வாரி இறைத்து விஜய்க்கு ஆதரவாக மூளை செலவை செய்து வருகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் மூளைச்செலவை செய்வதில் வெற்றி கண்ட விஜய் வீராப்போடு அண்டை மாநிலங்களிலும் அடியெடுத்து வைத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார். திருவள்ளூரில் ஜூன் 21ஆம் தேதி ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக 18 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு அதிகாரிகள் முழுமையாக சீல் வைத்துள்ளனர். துணைவேந்தர்கள் தேடல் குழுவின் UGC பிரதிநிதிக்கு இடமளிக்க கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதிகளில் மாணவர் சேர்க்கை இல்லாததை காரணம் காட்டி 5 அரசு தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான டால்பின் நோஸ் பகுதிக்கு செல்லும் பாதையில் சாலை மற்றும் சீரமைப்பு பணிகள் நடப்பதால் டூரிஸ்டுகள் பாதுகாப்பு கருதி அப்பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர்.
இந்தியாவில் கடந்த 4 ஆண்டுகளில் ரயில்களின் ஏசி பட்டிகளில் இருந்து சுமார் 1,27,00,000 பெட்ஷீட்டுகள் திருடு போய் உள்ளன. இதனால் ஒப்பந்ததாரர்களுக்கு சுமார் ரூபாய் 104,51,00,000 இழப்பு ஏற்பட்டுள்ளது. திருடப்படும் பொருட்களில் டவல்கள் முதலிடத்திலும் பெட்ஷீட் அடுத்த இடத்திலும் இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. வங்காள விரிகுடா கடலில் மாயமான மேற்குவங்க மீனவர்களில் 9 பேர் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 6 மீனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆபாச படங்களை தடுக்க வரைமுறை உருவாக்க கோரி தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம்தான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 19ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமானது மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 270 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பதிவு செய்தது. 2030 உலகக் கோப்பையில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கையை 48லிருந்து 64ஆக உயர்த்துவது குறித்து விவாதிக்கப்படும் என ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ உறுதிப்படுத்தியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு விலக்கு அளித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மோதியத்தூரில் சாதி ஆதிக்க சக்திகளை ஒடுக்க வேண்டிய அரசு நிர்வாகம் சமூக விரோத கும்பலுக்கு பணிந்து அம்பேத்கர் சிலையை அகற்றிவிட்டது. மீண்டும் அதே இடத்தில் சிலையை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தாவேக்க பெண் தொண்டர்களை இழிவாக பேசிய வழக்கில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை ஹைகோர்ட் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது. பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்க முதல்வர் விஜய் வருகையை முன்னிட்டு பெரம்பூர் மற்றும் வடசென்னை விழாக்கோலம் பூண்டுள்ளது. மக்கள் உற்சாகத்தில் உள்ளனர். அங்கீகாரம் பெறுவதற்காக திமுக முன்னாள் நிர்வாகி அரசகுமாரிடம் லஞ்சம் கொடுத்து ஏமாந்த 59 தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்த அரசு தடை விதித்து சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதால் கல்வி நிலையங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை கேட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. டெல்டா விவசாயிகள் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க சிறப்பு திட்டம் ஒன்றை வகுத்து அரசு செயல்படுத்த வேண்டும். அதன் மூலம் உழவர்கள் நலன்களை காக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் விபத்தில் இந்தியர்கள் பலியான சம்பவம் வேதனையானது. தமிழகமோ கேரள மாநிலமோ பாரத மக்கள் இறந்திருப்பதாக வரும் தகவலால் வலி அதிகமாக வருகிறது என மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி சொன்னார். மதிமுக உட்பட கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளிலும் ரூபாய் 20 கோடி வரை செலவு செய்யப்பட்டது. பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்தும் திமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. மதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிவிட்டனர் என துரை வைகோ விமர்சித்தார். கரிசல் நிலத்தின் மூத்த எழுத்தாளர்களுள் ஒருவரான பூமணி அவர்களின் மறைவு செய்தி கேட்டு வேதனையடைந்தேன் என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரிசல் காட்டு மக்களின் வாழ்க்கையையும் சமூகத்தில் நிலவிய கட்டமைப்புகளையும் மிக எளிமையான மொழியில் வெளிப்படுத்திய படைப்பாளராக பூமணி திகழ்ந்தார் என்றார். ராமர் கோவில் நிர்வாகத்தில் அரசின் தலையீடு இருக்காது என அக்கோவிலின் கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா தெரிவித்துள்ளார். கோயில் அறக்கட்டளையே அவரது பொறுப்புகள் அதிகார வரம்புகளை தீர்மானிக்கும் என்றார். 1 மாதத்தில் தாவேக அரசு கவிழ்ந்துவிடும், 2 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் என்கிற திமுகவின் கனவு பலிக்காது என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணியின் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். குதிரை வேறு விவகாரத்தில் கவர்னர் அர்லேக்கரிடம் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி இன்று மீண்டும் புகார் மனு அளிக்க உள்ளார். தாவேக தங்களை அணுகியதாக MR விஜயபாஸ்கர் கூறியதை மையமாக வைத்து புகார் அளிக்க உள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த விமானப்படை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து 5வது ஆண்டாக 3வது இடத்தில் நீடித்து வருவதாக WDMMA அமைப்பு வெளியிட்டுள்ளது. முதலிடத்தில் அமெரிக்காவும் 2வது இடத்தில் ரஷ்யாவும் உள்ளன. ரயிலில் பிரத்யேகமாக முன்பதிவு செய்யப்பட்ட சொகுசு பெட்டி என்பதால் பூஜைகளை நடத்திக் கொள்ள அனுமதி உண்டு என ரயில் பெட்டியில் பூசாரி ஒருவர் ஆன்மீக பூஜை செய்யும் வீடியோ வைரலான சம்பவம் தொடர்பாக இந்திய ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. அதிகமான இந்தியர்கள் விண்வெளியை ஆராய ஒரு வாய்ப்பை பெறுவதை காண்பதே எனது அடுத்த பெரிய கனவு என இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் மற்றும் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மின்னல்குடி பட்டியில் ஜூலை 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த ஹைகோர்ட் கிளை அனுமதி மறுத்துள்ளது. ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தமிழக அரசு கோர்ட்டில் தெரிவித்துள்ளது. புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் இந்தியாவில் உள்ள முன்னணி தனியார் மருத்துவமனைகளின் வருவாய் 25% வரை உயர்ந்துள்ளது.
2040க்குள் புதிதாக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஆண்டுக்கு 22.2 லட்சமாக அதிகரிக்கும் என ICMR தகவல் தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் மாடுகளை வெட்டக்கூடாது என்ற ஹைகோர்ட் உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்கள் உள்பட 15 பேரின் உடல்களை வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இந்தியா அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடல்கள் ஓசிமின் நகரிலிருந்து இன்று இரவு மும்பை கொண்டு வரப்படுகிறது. லண்டனில் இருந்து இன்று அதிகாலை சென்னை வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் மீது பறவை மோதியது. அதிர்ஷ்டவசமாக 224 பயணிகள் 12 ஊழியர்கள் உயிர் தப்பினர். விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு பற்றி பொறியாளர்கள் ஆய்வு செய்கின்றனர். 12% அதிகமான ஆல்கஹால் கலந்துள்ள மருந்துகள் விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மகா வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு இனிப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள சக்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 300க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி சுமந்து ஊர்வலம் சென்றனர். தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் குடிநீர் விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை வேண்டி 5 மாவட்ட விவசாய சங்கத்தினர் சார்பில் மும்மதத்தினர் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா மகா கணபதி ஓமத்துடன் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோட் ஸ்ரீபுதூர் ஸ்ரீ காளியம்மன் பகவதியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் ஓய்வு பெற்ற கூட்டுறவுத்துறை துணை பதிவாளருமான பூமணி காலமானார். அவருக்கு வயது 79. இறுதிச் சடங்குகள் கோவில்பட்டியில் நடக்கிறது. கோவை குடிசியா அருகே உள்ள ஜெகநாதர் கோயிலில் பகவான் ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா தேவியருக்கான திருமஞ்சன சேவை கோலாகலமாக நடந்தது. பக்தர்கள் தயார் செய்த 1008 உணவு பதார்த்தங்கள் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடந்தது. புழல் அருகே பாதாள சாக்கடை பணியின் போது ரோப் அருந்து இரும்பு தகடு விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஜேசிபி ஆபரேட்டர் ரமேஷ் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் வாளையார் சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 1.13 லட்சம் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மோட்டார் வாகன ஆய்வாளர் உட்பட 3 பேர் சிக்கினர். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு நிவாரணம் தருவது அரசின் கொள்கை முடிவு என்பதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. இது தொடர்பாக அடுத்த ஆண்டுக்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லை விக்ரமசிங்கபுரத்தில் திடக்கழிவுகளை முறையாக கையாளாததால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறி ரூபாய் 1,95 லட்சம் இழப்பீடு செலுத்த அந்த நகராட்சிக்கு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. திருபுவனை தொகுதியில் பள்ளி, கோவில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இயங்கும் ரெஸ்டோ பார்களை உடனடியாக மூட வலியுறுத்தி திருபுவனை தொகுதி தாவிக எம்எல்ஏ சாய் சரவணகுமார் தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால்துறை அலுவலகத்தை பொதுமக்களுடன் முற்றுகையிட்டார். நீலகிரி மாவட்டம் குந்தா சீமையைச் சேர்ந்த படுகிரண மக்கள் தங்களின் புத்தாண்டின் தொடக்கமாக கருதப்படும் தெய்வ திருநாள் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். கலாச்சார உடையணிந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். திண்டுக்கல்லில் சாலையில் கண்டெடுத்த 5.25 பவுன் தங்க நகையை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்த கட்டுமான தொழிலாளர்கள் 2 பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அமெரிக்கா, ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்த துவங்கியுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை உயர்வை சந்தித்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் 3.51% உயர்ந்து ஒரு பேரல் $78.68 வர்த்தகமாகிறது. அமெரிக்க WTI கச்சா எண்ணெய் 3.47% உயர்ந்து $73.89 வர்த்தகமாகிறது. நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளியில் படித்த 7.5% உள் ஒதுக்கீட்டு பிரிவு மாணவர்களுக்கு இன்று கலந்தாய்வு நடக்கிறது. கர்நாடகாவில் அரசு பஸ்ஸில் முகக்கவசம் அணிந்து பயணித்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் பைரதி சுரேஷை சில்லறை இல்லை என கூறி கண்டக்டர் கீழே இறக்கிவிட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் விலை ₹1.69 உயர்ந்து லிட்டர் ₹109.45க்கும், டீசல் விலை லிட்டருக்கு ₹1.71 உயர்ந்து ₹101.26க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலின்றி பாதுகாப்பாக பயணம் செய்வதற்காக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இன்று முதல் கூடுதலாக 41 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மதுரை வஞ்சிநகரம் நாற்கர சாலையில் சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் சென்ற தனியார் சொகுசு பஸ் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரை தாண்டி எதிரே மதுரையில் இருந்து திருச்சி சென்ற அரசு பஸ் மீது பயங்கரமாக மோதியது. விபத்தில் 5 பேர் இறந்தனர், 42 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600க்கும், கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,200க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 240க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி துறையூர் நகராட்சி பூங்காவில் யாருடைய அனுமதியும் பெறாமல் தனியறை கட்டிய திமுக கவுன்சிலரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமான பணிகளுக்கு அத்தியாவசிய தேவையாக உள்ள கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் ஆகியவற்றின் விற்பனையை முழுமையாக ஆன்லைன் முறைக்கு மாற்ற கனிமவளத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் டோல்கேட் ஊழியர்களை கொடூரமாக தாக்கி வாகனத்தில் கடத்தி சென்று மீண்டும் தாக்கிய விவகாரத்தில் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த திமுக வட்ட துணை செயலாளர் ராஜா என்பவரை மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பினர். குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள பப்பில் நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே 27 பேர் உடல் கருகி இறந்தனர். தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தி பலரை மீட்டனர். ஜுராசிக் பார்க் திரைப்படத்தில் டாக்டர் ஆலன் கிராண்ட் கதாபாத்திரத்தில் நடித்து உலக புகழ்பெற்ற நியூசிலாந்து நடிகர் சாம் நீல் தனது 78வது வயதில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இன்று காலமானார். புற்றுநோயிலிருந்து விடுபட்ட நிலையில் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின் பொதுவெளியில் தோன்றாத ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அடுத்த வாரம் நடைபெறவுள்ள தன் தந்தை கமேனியின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து ஸ்டீபன் பிளெமிங் விலகியுள்ளார். கடந்த 3 சீசன்களில் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாததால் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் விலகியிருக்கிறார். 2023இல் மலையாளத்தில் மம்முட்டி நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் கண்ணூர் ஸ்குவாட். ரோபீர் வர்கீஸ்ராஜ் இயக்கினார். இந்த படத்திற்கு கதை எழுதிய டேவிட் ராஜ் அளித்த பேட்டியில், இந்த படத்தின் 2ஆம் பாகம் தொடர்பாக மம்முட்டியிடமும் பேசிவிட்டோம். அவரும் இயக்குனரும் வெவ்வேறு படங்களில் பிஸியாக உள்ளனர். அதை முடித்து வந்ததும் இந்த பட பணிகள் துவங்கும் என்றார். லிங்குசாமி இயக்கத்தில் மாதவன், மீரா ஜஸ்மின் நடித்த ரன் படம் கடந்த வாரம் ரீ-ரிலீஸ் ஆனது. ரன் 2 உருவாகுமா என்ற கேள்விக்கு லிங்குசாமி அளித்த பதில், ரீ-ரிலீஸ் மட்டும்தான் ஆகும், 2ஆம் பாகம் உருவாகாது. ஒரு படத்தின் மேஜிக் ஒரு முறைதான் வேலை செய்யும், அதை கெடுக்கக்கூடாது. சண்டக்கோழி 2 உருவாக்கி அந்த தவறை ஒருமுறை செய்துவிட்டேன், அதே தவறை மீண்டும் செய்ய விரும்பவில்லை என்றார். பாரி இளவழகன் இயக்கம் நடிப்பில் உருவாகியுள்ள படம் அன்பே டயானா. ரம்யா ரங்கநாதன், ரோஜா, சேத்தன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ரம்யா கூறுகையில், பெரம்பூரின் கலாச்சாரத்தையும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் வாழ்க்கை முறையையும் அழகாக இந்த படம் பதிவு செய்துள்ளது. அவர்கள் எவ்வளவு அன்பானவர்கள், முன்னேற்ற சிந்தனை கொண்டவர்கள் என்பதை குடும்ப பொழுதுபோக்குடன் சொல்லும். ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவமாக இருந்தது என்றார். பிரபல பின்னணி பாடகியான எஸ் ஜானகி சனிக்கிழமை காலமானார். 17 மொழிகளில் 48,000 பாடல்களை பாடி சாதனை படைத்த அவருக்கு லண்டனில் இருந்தபடி இசை அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஜானி படத்தில் இடம்பெற்ற காற்றே எந்தன் கீதம் என ஜானகி பாடிய பாடலை கங்கை அமரன், SPB சரண், ஸ்வேதா மோகன், ஹரிச்சரண் மற்றும் பாடகர்கள் குழுவாக இணைந்து பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். சமந்தா நடிப்பில் வெளியான மாயன்டி பங்காரம் படம் ரூபாய் 100 கோடி வசூலை கடந்துள்ளது. ரிலீஸிற்கு முன் இப்படம் தொடர்பாக நடந்த ஒரு விஷயம் பற்றி சமந்தா கூறியதாவது, தியேட்டர் உரிமையாளர் ஒருவரிடம் என் நண்பர் மூலம் இந்த படம் எவ்வளவு வசூலாகும் என கருத்து கேட்க சொன்னேன். அதற்கு அவர், நாயகியை வைத்து உருவான படத்தை யார் பார்ப்பார்கள், பெரிய ஹீரோவுடன் நடித்தால் பார்ப்பார்கள், இதற்கெல்லாம் யாரும் வர மாட்டார்கள் என்றார். இப்போது ரூபாய் 100 கோடி வசூலை படம் கடந்துள்ளது. இது மாற்றத்திற்கான தொடக்கம். நாயகியை மையமாக வைத்து வரும் படம் என்றால் இனி அவர்களின் பதில் முடியாது, ஓடாது என்று இருக்காது என நம்புகிறேன். பெண்களால் என்ன முடியும் என்பதை யாராலும் அறிய முடியாது என்றார்.